ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் நஸ்ரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12ஆம் வகுப்பு விலங்கியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் தமிழ் மீடியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், கம்பல்சரி கொஸ்டின் எல்லாமே நல்லா படித்து எழுதி பாருங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மாதவிடாய் நிறைவு என்றால் என்ன? உருவத்த இரட்டையர்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றனர்? அதே மாதிரி யூக்ரோமோட்டின் ஹெட்ரோக்ரோமோட்டின் வேறுபடுத்துக. இணைப்பு உயிரி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. போதை மருந்துகள் மற்றும் மதுப்பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை வரிசைப்படுத்து. HIV தொற்றினால் கண்டறிய உதவும் இரத்த பரிசோதனை முறைகள் யாவை? நோய் தடை காப்பியல் மண்ணீரலின் பங்கு யாது? உயிரி தீர்வு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? அடுத்து 6x3 18. இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மேற்கொள்ளப்படும் நிரந்தர கருத்தடை முறைகள். வாசக்கடமி, டியூப் அகாடமி. இழப்பு மீட்டல் என்றால் என்ன? அதன் வகைகள். DNA ரேகை அச்சிடுதலின் பயன்பாடுகள். சிற்றினங்கள் மரபற்று போதலால் ஏற்படும் 3 தாக்க நிலைகள். யானைக்கால் நோயினை ஏற்படுத்தும் யானைக்கால் புழுவின் அறிவியல் பெயர். யானைக்கால் நோயின் அறிகுறிகள். இந்த நோய் எவ்வாறு பரவுகிறது? செயலாக்க நோய் தடை காப்பினை மந்தமான நோய் தடை காப்பிலிருந்து வேறுபடுத்துக. நிணநீர் முடிச்சின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். பின்வரும் சொற்றொடரை வரையறுக்க. உயிர் எதிர்பொருள், சூப்பர் பக், சைமாலஜி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த 5 மார்க்லாம் படிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மனிதரில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகளை விளக்குக. மனிதரில் ஏற்படும் வைரஸ் பால்வினை தொற்று நோய்களையும் அதன் அறிகுறிகளையும் விளக்குக. மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம் சார்ந்த குறைபாட்டு நோய்கள், அவற்றின் அறிகுறிகள். மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகளை பட்டியலிட. அதே மாதிரி புதைப்படி மாதல் என்றால் என்ன? 3 வகையான புதைப்படி மாதல் வகையினை வரி. மனிதர்களுக்கு பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் ஏதேனும் 5 விரிவாக உள்ளது. ஹிமினோகுளோபுலின் அமைப்பை படத்துடன் விளக்குக. HIV வைரஸின் அமைப்பை படத்துடன் வரி. தொழில்துறை ஆல்கஹால் என அழைக்கப்படுவது எது? எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? உயிரி வாயு சாண வாயு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அவற்றின் உற்பத்தி கட்டுரை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 ஜுவாலஜி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 12th ஜுவாலஜி தமிழ் மீடியம் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் 70 மார்க் டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் ஒரு 15 கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். மெயினாக அதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா படிச்சுக்கோங்க. 24 கம்பல்சரி. 6x2 12. பாலின பெருக்கத்தின் முறையில் உருவாக்கப்படும் சேயன் பிரதி என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பனிக்குடை துளைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பண்புகளின் மரபு கடத்தல் பெண்களை விட ஆண்களில் அதிகம் காணப்படுகிறது. முதன்மை இலை மற்றும் பின்தாங்கும் இலை வேறுபடுத்து. அதே மாதிரி முதுமரபு உறுப்பு மீட்சி என்றால் என்ன? உதாரணம் கூட. ஒரு நோயாளி காய்ச்சல் மற்றும் குளிருடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். மீரோசைட்டுகள் அவர் ரத்தத்தில் காணப்பட்டது. உன்னுடைய கண்டறிதல் என்ன? அதே மாதிரி கீழே வந்து 6x3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு, 33 கம்பல்சரி. கீழ்கண்ட வேறுபாடு. அமீபாவின் இருசம பிளவு முறை மற்றும் பிளாஸ்மோடியத்தின் பிளவு முறை. பள்ளி மற்றும் பீனோரியாவில் காணப்படும் இழப்பு மீட்டல். மனிதனின் விந்து செல் உருவாக்கம் செயல்முறையின்படி நிலைகளை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். நெக்ஸ்ட் குரோமோசோம் பிறழ்ச்சிகளால் ஏற்படும் டவுன் சிண்ட்ரோம் மற்றும் டர்னர் சிண்ட்ரோமின் பண்புகள். மரபணு குறியீடுகளின் பண்புகள் 3 எழுதுக. நெக்ஸ்ட் வந்து லமார்க்கின் பெறப்பட்ட பண்பு தவறென நிரூபித்தவர் எவ்வாறு நிரூபித்தார்? பன்றி காய்ச்சல் எந்த ஆண்டு தொற்றாக நோயாக அங்கீகரிக்கப்பட்டது? பன்றி காய்ச்சலுக்கான நோய் காரணிகளும் அதற்கான அறிகுறிகள் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி DNA ரேகை அச்சிடுதல் பயன்பாடுகள் 3 தருக. ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்தால் 5 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கொஸ்டின் எடுப்பாங்க. பெண் இனச்சல் நேரடியாக வளர்ச்சி அடைந்து சேயாக மாறும் நிகழ்வு பெயரை பல்வேறு வகைகளை உதாரணத்துடன் விளக்குக. பெண்களில் நிகழும் பல்வேறு மாதவிடாய் கோளாறுகளை தொகுத்துள்ளது. வைரஸால் ஏற்படும் பால்வினை நோய்களையும் அவற்றின் அறிகுறிகளையும் அட்டவணைப்படுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தோட பயன்பாடுகள் ரொம்ப முக்கியம். மனித இனத்தை மேம்படுத்துவதாக மரபியல் விதியினை பயன்படுத்துவது இன மேம்பாட்டியல் எனப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்டைரக்டாக கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு. நவீன உருவாக்க கோட்பாட்டின்படி கரிம பரிமண நிகழ்வுக்கு காரணமான 5 அடிப்படை. போதை மருந்துகள் மற்றும் மது குடிப்பதிலிருந்து ஒருவரை தடுப்பும் முறையில் சாத்தியமாக கூடியதே ஆகும். போதை மருந்து மற்றும் மதுவை வரையின்றி பயன்படுத்துவதை தடுக்க உதவும் வழிமுறைகள். ஹிமினோகுளோபுலின் எதிர்பொருட்கள் அதன் வகைகளை எழுதுக.
அது கீழே இம்னோகுளோபினுடைய அடிப்படை அமைப்பை படத்துடன் விவரி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 12th ஜுவாலஜி தமிழ் மீடியம் விலங்கியல் கொஷின் பேப்பர் 70 மார்க் டெஸ்ட்டு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே 1 மார்க்கை புக் பேக் கொஷின் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதிலே வந்து 2 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் வேணும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். 6 × 2 12. இதில் பார்த்தீங்கன்னா பாலின பெருக்க முறையில் உருவாக்கப்படும் சே ஏன் பிரதி என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பனிக்குடை துளப்பு என்பது குழந்தை பிறப்புக்கு முன் செய்யப்படும் தொழில்நுட்பமாகும். இத்தொழில்நுட்பம் மூலம் வளர்கருவின் குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறியலாம். ஆனால் இத்தொழில்நுட்ப முறைக்கு சட்டப்படியான தடை விதிப்பது ஏன்? பழப்பூச்சியின் பால் குறியீட்டு எண் வரைகிற பால் சார்ந்த பண்புகளின் மரபு கடத்தல் பெண்களை விட ஆண்களில் அதிகம் காணப்படுகிறது ஏன்? முதன்மை இலை மற்றும் பின்தங்கும் இலை வேறுபடுத்துக. முதுமரபு உறுப்புக்கள் மீட்சி என்றால் என்ன உதாரணம் கூட. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோயாளி காய்ச்சல் மற்றும் குளிருடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். மியூரோசோயிட்டுகள் அவரது இரத்தத்தில் காணப்பட்டால் உன்னுடன் கண்டறிதல் என்ன? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கு 33 வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 × 3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமீபா இருசம பிளவு முறை மற்றும் பிளாஸ்மோடியத்தின் பிளவு முறை, பள்ளி மற்றும் பீனோரியாவில் காணப்படும் இழப்பு மீட்டல், பல விந்து செல் உருவாக்கம் செயல்முறையின் படம் வரைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. குரோமோசோம் பிறழ்ச்சிகளால் ஏற்படும் டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், மரபு குறியீடுகளின் சிறப்பு பண்புகள் 3. அதே மாதிரி லமார்க்குடைய பெறப்பட்ட கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார்? ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் இது ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி 5 × 5 25. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 விலங்கியல் பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் 70 மதிப்பெண். இதில் 1 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி 5 மார்க் கொஷின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின் தான் உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. 6 × 2 12. உரையாக்கம் என்றால் என்ன? போதை மற்றும் மதுவினால் உண்டாகும் விலகல் அறிகுறிகள், இணையீட்டு செல்லின் முக்கியத்துவம், சைட்டோபிளாச வழி மரபு கடத்தல் என்றால் என்ன? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்ரான் வரையறு, சிவப்பு ஒயின் மற்றும் வெள்ளை ஒயின் வேறுபடுத்துக. நெக்ஸ்ட்டு வந்து தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுகளை பட்டியலிடு. அடுத்து 6 × 3 18. இதில் ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். 33 வந்து கம்பல்சரி. தேனீகளின் பால் நிர்ணயம் எவ்வாறு நடைபெறுகிறது? ஹிமினோகுளோபின் அமைப்பை வரைந்து பாகம் குறி. பால் குரோமோசோம்கள் அளவு வேறுபட்ட ஈடு செய்தல் குறித்து மேரி லியோனின் கருத்து என்ன? வாடக தாய்மை குறிப்பு வரைக. டர்னர் சிண்ட்ரோம் எவ்வாறு ஏற்படுகிறது, அதன் அறிகுறிகள். தொழில்துறை ஆல்கஹால் என அழைக்கப்படுவது எது, ஏன்? வாழ்க்கை போராட்டத்தை டார்வின் எவ்வாறு 3 வழிகளில் விளக்குகிறார்? கடத்து RNA இணைப்பு மூலக்கூறு என ஏன் அழைக்கப்படுகிறது? படியெடுத்தல் அலகு திட்ட அமைப்பை படம் வரைக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும். 5 × 5 25. மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகளை வரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளர்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய் எவ்வாறு ஏற்படுகிறது, தடுக்கும் முறை. உள்கருப்பை சாதனங்களை விவரி. சிற்றினங்கள் மரபற்று போதல் 3 தாக்க நிலைகள். மனித பாக்டீரியா நோய்கள் ஏதேனும் 5 விவரிக்கவும். செயலாக்க மற்றும் மந்தமான நோய் தடை காப்பீடான வேறுபாடு ரொம்ப முக்கியம். நுண்ணுயிரி எரிபொருள் கலன் எவ்வாறு செயல்படுகிறது, படத்துடன் வரி. DNA ரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பத்தின் படிநிலைகள் யாவை? இயற்கை தேர்வு செயல்படுதல் கரும்புள்ளி அந்துப்பூச்சினை எடுத்துக்காட்டாக கொண்டு விளக்குக. இந்நிகழ்ச்சினை எவ்வாறு அழைக்கலாம்? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான ஜுவாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.